ஒரு செகண்ட் இருங்க. ஸ்மைல் ப்ளீஸ். எடுத்தாச்சு. இப்போ உங்க போட்டோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? என்னடா இது பட்டர்ஃபிளை போட்டோ தெரியுதுன்னு குழப்பமா இருக்கா? இது மாதிரியே ஒரு கேமரால நேர்ல ஒரு இமேஜ் இருக்க, பட் போட்டோல வேற இமேஜ் தெரியுதா? அது என்ன கதைன்னு பார்க்கலாமா? டாம்னு ஒரு பையன் இருக்கான், சோஷியல் மீடியா விளாகர். சோ நிறைய போட்டோஸ் எடுப்பான். ஒரு நாள் அவன் ஒரு நியூ கேமரா வாங்கினான். ஆனா அதுல ஒரு வித்தியாசமான பிரச்சனை இருக்கு. நேர்ல இருக்கிறத போட்டோ எடுத்ததும் கேமரால வேற மாதிரி இமேஜ் வருமா? டாம் எடுக்கிற போட்டோஸ் எல்லாம் சோஷியல் மீடியால பயங்கரமா ட்ரெண்ட் ஆகுது. ஆனா அவன் எடுக்கிற போட்டோஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தா, அவன் ஒரு பழைய பங்களா போட்டோ எடுத்தா அந்த கேமரால அது 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி தெரியுதா. அவன் நார்மலா ரோட்ல நின்று ஒரு செல்ஃபி எடுத்தா அவன் ஒரு ஷிப்ல டிராவல் பண்ணிட்டே செல்ஃபி எடுக்கிற மாதிரி தெரியுதா. இது மட்டும் இல்லாம அவன் சாப்பிட்ற பிளேட்ல ஒரு தோசையை மட்டும் போட்டோ எடுத்தா அந்த கேமரால இருக்க போட்டோல ஒரு பெரிய விருந்து மாதிரி தெரியுதா. சோ இந்த போட்டோஸ் எல்லாம் வச்சு சோஷியல் மீடியால பயங்கரமா ஃபேமஸ் ஆகுறான். ஃபேமஸ் ஆனதும் ஃபேன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவனை நேர்ல பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதுதான் பிரச்சனையே. அப்ப வர லைஃப் ஸ்டோரி எல்லாமே போய் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா? அவன் எப்படி இந்த குழப்பத்துல தப்பிக்க போறான் இப்படின்னு உங்களுக்கு நிறைய கொஸ்டின் இருக்குல்ல. ஆனா டாம் ஒரு ஐடியா வச்சிருந்தான். என்ன ஆச்சு தெரியுமா? அவனை பார்க்க அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்திருந்தாங்க. அப்ப அவங்களும் ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. என்னடா அட்ரஸ் மாதிரி வந்துட்டோமான்னு கூட நினைச்சாங்க. அப்போ டாம் அவன் கேமராவை எடுத்துட்டு வந்து எல்லாருக்கிட்ட என்ன தெரியுமா சொன்னா, நீங்களே கேளுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என் வீடு. நம்ம ரியல் லைஃப் தான் மாத்த முடியாது, ஆனா போட்டோல இருக்க பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணலாம்ல, அதான் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.